போன் அடிக்டா? நான் வந்து கொஞ்ச நாள் கீபேட் போன்ல சுத்திட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. இந்த படம் ப்ரொமோஷன் நான் ஜெனரலாவே இதுதான். ரொம்ப கான்ட்ராடிக்டிங்கா இருக்குது. ஸ்கிரீன் Because you are someone who who's always on the இது. ஸோ என்னன்னா கையில கொடுத்துருவேன், நீங்க எடுங்க. என்ன இப்போ இந்த ரீல்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து நோ ஃபோன்ஸ். ஏன்னா இம்பெக்கபிள் ஃபோக்கஸ் இருந்தாதான் அந்த கான்சர்ட் இதெல்லாம் அந்த ஜோன்ல போனா. போனே எனக்கெல்லாம் வந்துனா ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த போன் நான் யூஸ் பண்றேனோ இல்லையா என் கையில இருக்கணும். என் கையில இல்லைன்னா அது வந்து ஒரு ஃபோபியா. அது ஒரு ஆக்சுவலா ஒரு ஃபோபியாவா? இது நான் ஃபீல் பண்ணிட்டேன் ரொம்ப முன்னாடி. மாதிரி ஐயோ கொரோனால தூக்கி போட்டேன். அதன் தேவையே படல ஃபோன் பயமா இருந்துச்சு எனக்கு. போனை பார்க்கவே அப்படி இருந்துச்சு. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் திடீர்னு அவங்க சொல்லி முடிக்கிறப்போ ஒருத்தன் கால் பண்ணி இது மாதிரி அவரு இப்படி அட்மிட் ஆயிட்டாரு, அவருக்கு பெட் வேணும். அப்போ ஒரு பயம் வந்துச்சு. அப்ப அப்படியே அது விலகுச்சு போனு. அப்புறம் எதுவுமே நடக்கல உலகத்துல. ஐ மீன் எதுவுமே நடக்கல, எதுவுமே அப்படியே எமர்ஜென்சி அப்படியே இருந்துச்சு எல்லாம். அப்ப அது டிசோசியேட் ஆனனால ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு போன். இப்பவும் போன் எல்லாம் கிடையாது. போன் வந்தா இப்ப நிஷாந்த்ன்னு என்ன அவர்கிட்ட கொடுத்துருவேன், நிஷாந்த் வச்சுங்க போன்ன்றுவேன். அப்படிதான் எல்லாம் கூட தானே இருக்கானுங்க. எங்க கால் பண்ணுவானுங்க? இங்க வந்தா ஜீவா வந்து எங்க போனாலும் ஜீவா இருப்பான். அப்படி இல்லைன்னா என் கூட இளங்கோன்னு இருப்பாரு. இல்லைன்னா தமிழண்டா மூமெண்ட் அந்த கேங் கூட இருப்பேன். அங்க இருந்தா எங்க இருந்து அடிச்சுப்பாங்க. இல்லைன்னா இபி இருப்பாரு. அவரு யாரு வேணுமோ ஜேபின்னு என்னோட அவன் தான் என் நிழல் மாதிரி. அவன் எனிதிங் எல்லாரும் ஜேபி கால் பண்ணிடுவாங்க. அவன் பக்கத்துல இருந்தா சொல்லிடுவான். வீட்டுல இருந்தேன்னா என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன மெசேஜ்லாம் கன்வே பண்ணிடுவாங்க. இது ஒரு மாதிரி அப்படி இருக்கலாம். இப்போ வந்து கடைசியில போன் ஆனா பாத்துருவோம். அதுலதான் உங்களுக்கு வந்து குவெஸ்டின்ஸ்ல எம்ஜி ஸ்குவாட்ல இருந்து வந்திருக்குது. ஓகே, மாடர்ன் போயிட்டுங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டில் தட் பக்கம் வந்து ராப் இஸ் டாப் டயர். பக்கம் வந்து ராப் இஸ் டாப் டயர் ஒரு செஞ்சுரி போட்டு சைடுல ஒரு ஃபயர் விட்டுருக்காங்க. நன்றி நன்றி. ரெங்கநாதன் அபிஷியல் வந்து என்னையும் பிளேஸ் பண்ண மாதிரி 2 people who made it from scratch ன்னு போட்டிருக்காங்க. ஆஹா, அது கொஞ்சம் லைக்ஸ் நிறைய இருக்குது. அந்த கமெண்ட் மேல வருது. வைப்லிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கான்சர்ட் இன் சேலம் எப்போன்னு கேட்டு சொல்லுனா. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசை. என்னுடைய கான்சர்ட் இந்த டூருக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்து கோயம்புத்தூர்ல பண்ண முடிஞ்சது, சென்னையில பண்ண முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ இந்த கான்சர்ட் வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ஜென்ரலாவே இப்ப எல்லாரும் பயங்கரமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்களே, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து எனக்கு வந்து மதுரை, திருச்சி, சேலம்லாம் ரொம்ப பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதை என் டீம் வந்து நேவிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் டூர் முடிஞ்சுது. செகண்ட் லெக் ஜான்ல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு 6-7 கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அந்த போயிட்டு இருக்கிறப்ப நடுவில் எப்படி இந்த ஹோம் எடிஷன் நாங்கள் சென்னை, கோயம்புத்தூர் பண்ணமோ அந்த செகண்ட் லேகோட ஹோம் எடிஷன் வந்து மதுரை, திருச்சியோ அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. இவங்க சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. சேலம், அதான் இப்ப சேலம் இதெல்லாம் ஆசையா இருக்கு. எப்படிங்கறத நேவிகேட் பண்றோம். டெக்னிகாலிட்டிஸ் மட்டும் பண்றோம். ஆனா கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாரையும் தமிழ்நாடுக்குள்ள எல்லாரையும் பார்க்கணுங்கிற ஆசையா இருக்கு. சூப்பர். அடுத்து வந்து என்னன்னா, ஆனந்த் காஷிநாத் கேட்டிருக்காங்க, கேன் யூ ஆஸ்க் ஹிம் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் விஎஃப்எக்ஸ் இன் கடைசி உலக போர் ஃப்ரம் ஸ்கிராட்ச்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவு நேரம் இருக்கான்னு தெரியல. பட் விஎஃப்எக்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதை விட என்ன பண்ணோம்னா, நாங்களே எல்லாம் வந்து we built a system, we built a methodology. ஜீவா has been doing VFX ரொம்ப வருஷங்களா. இறைவால பாத்திருப்பீங்களே அந்த ஃப்ரீஸ். ஆமா, அங்க இருந்து. ஆமா, அப்ப வந்து எடிட்டர் ஃபென்னி ஜீவாவும் சேர்ந்ததை பண்ணாங்க. ஆமா, ஃபென்னியும் தெரியும். அப்புறம் வந்து தீமை தான் ஃபயர் வரும், அது எல்லாமே விஎஃப்எக்ஸ் ஃபயர். ஸோ அதெல்லாம் ஜீவா தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த டைம் வந்து இட் வாஸ் இஸ் ஹாபி. அவனுக்கு அது வந்து ஜாலி, ஹாபியா, பேஷனா பண்ணிட்டு இருந்தான். அது வந்து வேலைன்னு மாறுறப்ப கொஞ்சம் அதுக்காக ஒரு சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கேற்ற அதை சுற்றி ப்ராசஸஸ் கொண்டு வந்து முழுக்க அதை வந்து இன்ஹவுஸ்லேயே பண்ணுற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணி இன்னைக்கு 85 எஃப்எக்ஸுங்கிறது ஒரு கம்பெனியாக பாப் தமிழோட இதுலயே வந்து அவங்க ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு யூனிட்டா ஒரு யூனிட்டா அவங்க வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் த விஎஃப்எக்ஸ் யூ சா இன் கடைசி உலக போர் அண்ட் த விஎஃப்எக்ஸ் தட் இஸ் கோயிங் டு கம் இன் அவர் ஃபியூச்சர் இன்னொரு அதோட ஃபாலோ அப் நடந்துகிட்டு இருக்கு இப்ப. ஸோ அது எல்லாமே இஸ் டன் பை 85 எஃப்எக்ஸ். சூப்பர்ண்ணா. ஆனா இவ்வளோ நேரம் நம்ம ஹிப்ஹாப் தமிழா பத்தி பேசினதுனால, ஹிப்ஹாப் தமிழா 2 பேரோட ஒரிஜினல் நேம்ஸ் ஆதார் கார்டுல என்ன? ஆதித்யா ராமச்சந்திரன் வெங்கடபதி, ரங்கா ஆதித்யா ராமச்சந்திரன் வெங்கடபதி, ஜீவா ராஜசேகரன். இதான் எங்களோட. ஏன்னா எல்லாருக்குமே என்னோட நேம் வந்து அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ்ங்கறனால எல்லா தாத்தா பேரு, இந்த பேரு, யார் பேரு இருக்கோ எல்லாத்தையும் போட்டு ஆதித்யாங்கிற பேரு முன்னாடி அங்க ஒரு உங்களுக்கு வேணுமா இங்க வை, அங்க வை, இங்க வைன்னு எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டாங்க. சூப்பர்ண்ணா.